السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: فلا تطع الكافرين وجاهدهم به جهادا كبيرا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن رجالا يتخوضون في مال الله بغير حق فلهم النار يوم القيامة. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியம் பொருந்திய மேன்மக்களே, நாம் கடந்த ஜும்ஆவில் ஏற்கனவே கூறியதை போன்று கடந்த ஜும்ஆ வக்ஃப் என்றால் என்ன, நபிகள் பெருமானாருடைய காலகட்டத்தில் அருமை சஹாபாக்களிடத்தில் வக்ஃப் என்பது எப்படி அறியப்பட்டது, சஹாபாக்கள் எப்படியெல்லாம் வக்ஃப் செய்தார்கள், அந்த வக்ஃபின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் கடந்த ஜும்ஆவில் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவும் வக்ஃபை குறித்துண்டான சில விழிப்புணர்வுகளும், அதிலும் குறிப்பாக சமுதாயத்தில் தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புதிய திருத்த சட்டத்தை இந்த சமுதாயம் இவ்வளவு தூரங்கள் எழுச்சியோடு எதிர்கொள்வதற்குண்டான காரணம் என்ன என்பதை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். வக்ஃப் அது இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய ஒன்று. அதில் யாரும் தனக்கென எந்த விதமான உரிமைகளும் கோர முடியாது. எல்லோருக்கும் சமமான உரிமைகள் உண்டு. இதனுடைய பொது நீதிதான் வக்ஃப் என்பது. பொதுவாக இன்னைக்கு மனித சமுதாயத்தில் இஸ்லாமியர்கள் என்பதை கடந்து பொதுவாக மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான செயல்பாடு என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பொருள் அது எந்த ஒரு விஷயம் பொது என்று ஆக்கப்பட்டு விட்டதோ அது ரொம்ப அலட்சியமாக இருக்கும். அது நமக்கென ஒரு பொருள், நமக்கென உரித்தான ஒரு விஷயம்னு சொன்னால் அதில் எவ்வளவு தூரங்கள் அக்கறையோடு பேணுதலோடு அந்த பொருளை பாதுகாப்போமோ பராமரிப்போமோ அந்த ஒரு நியதி இது பொது என்று ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் அதில் இஸ்லாமியர்கள் மாற்றார்கள் என்ற வேறுபாடில் எல்லோரிடத்திலுமே ஒரு விஷயம் பொதுப்படையாக வந்துருச்சு, இது எல்லாருக்கும் பொதுவாகன்னு சொன்னால் அதை ரொம்ப நம்ம அலட்சியமாக கடந்து போகிறது. இது மனிதனுடைய இயல்பாகவே மாறிடுச்சு. இந்த வக்ஃபும் இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி இருக்கு. வக்ஃப் இதுவரை சமுதாயத்தில் அவ்வளவு பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லை. ஏதோ ஒரு சிலர்கள்
வக்ஃபினுடைய முக்கியத்துவத்தை, வக்ஃபினுடைய மாண்பை குறித்து, வக்ஃப் எப்படி செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அறிந்த சில மக்கள் அதை எதிர்த்து போரிட்டாங்க. அதை தப்பானவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு அவர்கள் மீது வன்முறைகள் இஸ்லாமிய தரப்பில் இருந்து. இந்த ரமதானுடைய முதல் பகுதியில் நெல்லை மாநகரமே ஒரு மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாகியது. காரணம், அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வந்த ஜாகிர் ஹுசைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காவல் முன்னாள் காவல் நிலையத்தில் இருந்தவள், ஒரு காவல் நிலைய அதிகாரி, மிகப்பெரிய கொடூரமான படுகொலை. நெல்லை மாநகரமே ஸ்தம்பித்து போனது. ஏன், கிட்டத்தட்ட சட்டமன்றமே குலுங்கியது மறுநாள். அதனை எதிர்த்து முதல்வரை பேட்டி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. காரணம், அந்த கொலைக்கு காரணம் என்னங்க? வக்ஃபுடைய சொத்தை ஒருத்தர் அபகரிக்க நினைச்சாரு, இவர் தடுக்க நினைச்சாரு. வக்ஃபுடைய சொத்தை ஒருத்தர் அபகரிக்க நினைச்சாரு, அதான் ஜாகிர் ஹுசைன் என்பவர் தடுக்க நினைத்தார். அது கிட்டத்தட்ட சில மாதங்களாக தொடர்ந்து இந்த பிரச்சனை. கடைசியில அவர் ஒரு காவல்துறையில் இருந்த ஒரு பணியாற்றியவர் என்பதனால் யாருடைய எதிர்ப்பிற்கும் பயப்படாமல், சில சட்ட நுணுக்கங்கள் தெரிந்ததினால் எப்படி அணுக வேண்டும் என்கிற ரீதியில் அணுகியதால் எதிர்த்தரப்பு அவங்களால எதுவும் செய்ய முடியல. கடைசியில் கொலையே அவர்களுக்கு ஒரு முடிவாக அமையப்பட்டது. அவர் ஒரு பொருளை, ஒரு பொதுவுடைமையாக்கப்பட்ட ஒரு பொருளை அதை எப்படி பயன்படுத்தணும், அதை யார் பயன்படுத்தணும், அதை எந்த முறையில் பயன்படுத்தணும் என்கின்ற விழிப்புணர்வு சமுதாயத்தில் பொதுவாகவே குறைந்து வருது. ஒரு பொது விஷயத்தில், ஒரு பொது உடைமையாக்கப்பட்ட ஒரு பொருளில், குறிப்பாக இஸ்லாமியர்கள் எவ்வளவு தூரங்கள் அதில் பேணுதலோடு நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் பெருமானார் சொல்லுவாங்க, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சு கொள்ளுங்கள். அல்லஆனீன், இன்னும் பலிப்பதையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமல் லஆனானி யா ரசூலல்லாஹ், நபி நாயகமே, பலிப்பிற்குரிய காரியங்களை நீங்கள் சொல்லி காட்டுகின்றீர்களே, அது என்ன பலிப்பிற்குரிய காரியம்? நபிகள் பெருமானார் கொடுத்த விளக்கம், இந்த சமுதாயம் பொது உடைமைகளில், பொது காரியங்களில் எவ்வளவு தூரங்கள் விழிப்புணர்வோடு, இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு தூரங்கள் பொறுப்புணர்வோடு நாம் அந்த காரியத்தை அணுக வேண்டும் அல்லது செயலாற்ற வேண்டும், நபிகள் பெருமான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பலிப்பிற்குரிய காரியங்கள் சொல்றீங்க, அது என்ன பலிப்பிற்குரிய காரியங்கள்? நபிகள் பெருமான் சொன்னாங்க, அல்லதி யதகல்லா ஃபீ தரீகின் நாஸ், மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது பாதையில் இருக்குது, அந்த பொது பாதையில அசிங்கப்படுத்தாதீங்க. மக்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது பாதை, அந்த பாதையில நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. அப்படி அசிங்கப்படுத்துவது மக்களின் சாபத்தை உரித்தாக்கும், சாபத்தை பெற்றுத்தரும். அடுத்து நபிகள் பெருமான் சொன்னாங்க, ஔஃபி ظில்லிஹிம், ஒரு ரோட்ல எங்கேயாவது ஒரு சின்ன மரம் இருக்குது, மக்கள் ஒதுங்குவதற்கு, வெயிலில் இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் இருக்குது, அப்படிப்பட்ட இடத்தை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. காரணம், அங்கு வெயிலில், கடுமையான வெயிலில் வருபவர்கள், பயணித்து வருபவர்கள் கொஞ்சம் இளைப்பாறிட்டு போவாங்க. அப்ப அந்த மாதிரி இடங்களை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ல வருவது, உங்களுக்கு பொது உடைமைகளில், பொது காரியங்களில் கொஞ்சம் பொறுப்புணர்வு வேண்டும்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அல்லாமல், இன்னைக்கெல்லாம் பொதுவாக என்னங்க, ஒருத்தர் ஒரு பாதையை கடந்து போறாரு, நம்ம கடையை கடந்து போறாரு, எச்சு தூக்கிட்டு போயிடுறாரு. ஏன்பா கடைக்கு முன்னாடி தூக்குற, ஏன்னா உங்க ஒப்பா வீட்டு ரோடா, ஈஸியா கேட்டாரு. நம்மாரு எது என்ன உங்க வீட்டு ரோடா, ஈஸியா கேட்டாரோம். காரணம், பொது சொத்து எவன் எப்படியும் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு புது புத்தி இஸ்லாம் சொல்லுகின்றது. இஸ்லாமியர்கள் குறிப்பாக
பொது காரியங்களில், பொது விஷயங்களில் பொறுப்புணர்வு இஸ்லாமியர்களுக்கு அவசியம் வேண்டும். இல்லையெனில் அது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரும், முறித்தாக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எச்சரிக்கையா சொல்லக்கூடிய செய்தி. வெகுஜன மக்களோடு இஸ்லாமியர்களும் ஒரு பொது பாதையை, ஒரு பொது இடத்தை, ஒரு பொதுமக்களுடைய பயன்பாட்டை நாம எப்படி பயன்படுத்திட்டு போலாம்? யாருக்கோ உள்ளது. பொது விஷயங்களில், பொது காரியங்களில், பொது இடங்களில் பொறுப்புணர்வு இஸ்லாமியர்களுக்கு மிக மிக அதிகம் தேவை. இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய சாபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். நபிகள் பெருமானார் எச்சரிக்கை செய்கிறாங்க. நமக்கு முன் வாழ்ந்த வழிகாட்டிகளாகிய அருமை சஹாபாக்களாகட்டும், சஹாபாக்களை கடந்து அடுத்து வந்த ஹலீஃபாக்களாகட்டும், ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு ஆட்சியாளர்களுமே பொது காரியங்களில், பொது விஷயங்களில் தன் வாழ்க்கையை எவ்வளவு தூரங்கள் நியாயமான முறையில், எவ்வளவு தூரங்கள் அப்பழுக்கற்ற முறையில் தனது வாழ்க்கையை நடத்தியுள்ளார்கள். வரலாறுகளை புரட்டி பார்க்கும் என்று சொன்னால் உண்மையிலே நாம் அதிசயித்து போகலாம். வரலாறுகளில் இரண்டாம் உமர் என்று பதிவு செய்யப்படக்கூடிய ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது ஆட்சி காலங்களில் 2 விளக்கு வச்சிருப்பாங்க. 2 விளக்கு. இன்னைக்கு போல மின்சாரம் அன்னைக்கு இல்லை. 2 விளக்குகள். யாரேனும் அரசு துறை சார்ந்த மந்திரிகளோ அல்லது அரசு துறை சார்ந்த விஷயங்களோ இரவில் பேசப்பட வேண்டும் என்று சொன்னார், அல்லது அரசு துறை சார்ந்த அலுவலர்களோ கடிதங்களோ எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விளக்கை பயன்படுத்துவாங்க. அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் முடிவு பெற்ற பிறகு அந்த விளக்கை அணைத்து விட்டு தன் சுய தேவைகளுக்கு, தன் சார்ந்த தேவைகளுக்கு மற்றொரு விளக்கை ஏற்றி வைப்பாங்க. இந்த காரியங்களை அதிசயமாக பார்த்த அன்றைய தோழர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட கேட்கிறாங்க. ஃபயஸ்அலூனஹு லிமா உமர். ஹஜ்ரத் உமர் கிட்ட கேட்கிறாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி அரசு துறை சார்ந்த காரியங்களுக்கு ஒரு விளக்கையும் உங்களது சுய காரியங்களுக்கு மற்றொரு விளக்கையும் பயன்படுத்துறீங்களே, என்ன காரணம் கேட்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டிய விஷயம் தெளிவு. அவங்க சொல்றாங்க, ஹாதிஹி ஷம்அத்து மின் பைத்தி மாலில் முஸ்லிமீன். இந்த விளக்கும், இந்த விளக்கில் எரிவதற்காக பயன்படுத்தக்கூடிய எண்ணெயும் இது பைத்துல் மாலில் இருந்து, முஸ்லிம்களுடைய பொது சொத்திலிருந்து இந்த விளக்கு எரியப்படுது. இந்த விளக்குக்கு என்ன வாங்கப்படுது. எனவே இந்த விளக்கு பயன்படுத்தப்படுவது முஸ்லிம்களுடைய பொது காரியங்களுக்காக, அரசு அலுவலர்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அது முடிந்து எனது சுய தேவைகள் என்று வருகின்ற பொழுது ஏன் சம்பாத்தியத்தை என்ன விளக்கு வாங்கியிருக்கிறேனோ அதுக்கு என்ன ஊத்துறனோ அதைத்தான் நான் பயன்படுத்துறேன். காரணம், பொது சொத்து என்பது எல்லா நேரங்களிலும் எல்லோரும் பயன்படுத்துவதற்கு அல்ல. யார்? ஒரு ஆட்சியாளர். ஒரு நாட்டினுடைய கலீஃபா பயன்படுத்தினால் யாரும் கேட்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய சட்டத்தை, குறிப்பாக பொது சட்டத்தை, ஒரு பொது பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. பைத்துல் மால் என்பது பொதுமக்களுக்கானது. அவர்களின் தேவைகள் சார்ந்து நாம் பேசுகின்ற பொழுது அந்த விளக்கும் என் சுய காரியங்களுக்காக பயன்படுத்துகின்ற பொழுது என் சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட எண்ணெய் அது சார்ந்த விளக்கு நாம் பயன்படுத்துவோங்கிறாங்க. ஒரு பொது பொருளை, ஒரு பொது நிர்வாகத்தை எப்படி கையாள வேண்டும், எப்படி அமையப்பெற வேண்டும், நமது முன்னோர்கள் நமக்கு மிக தெளிவாகவே சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் விட நாங்கள் ஓதிய காலங்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்ற மேன் மக்களிடம் எங்களை ஓத செய்தானே அந்த அல்லாஹ்வை நாங்கள் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். தமிழகத்தின் தாய் கல்லூரி வேலூர் பாக்கியாத்து சாலிஹா
1990-95களில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம். அன்றைய மதரசாவுடைய முதல்வர் மர்ஹூம் PSB ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் அன்றைய முதல்வராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் மதரசாவுக்கு வந்துட்டாங்க. புகாரி ஷரீஃப் பாடம் நடத்தணும், பாடத்துக்கு வரல. மாணவர்கள் ஹஸரத் மதரசால இருக்கிறாங்க, முதல்வர் ரூம்ல இருக்கிறாங்க, ஆனா பாடம் நடத்த வரல. ஏன் வரல என்பது இன்று விளக்கம் கேட்க மாணவர்கள் இறங்கி ஹஸரத்தை சந்திக்க வர்றாங்க. ஹஸரத் போய் கேட்கிறாங்க, ஹஸரத் புகாரி ஷரீஃப் நடத்தக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் பாடத்துக்கு வரலையே. ஹஸரத் சொன்னாங்க, இன்னைக்கு பாடம் நடத்த நான் விரும்பலன்றாங்க. ஹஸரத் சொன்னாங்க, இன்னைக்கு பாடம் நடத்த நான் விரும்பல. ஏன் ஹஸரத்? இன்னைக்கு தண்ணி பஞ்சமா, எங்க வீட்டுல தண்ணி வரல, நான் குளிக்காம புகாரி ஷரீஃப் என்னால் நடத்த என் மனசு, குளிக்காமல் புகாரி ஷரீஃப் பாடம் நடத்த என் மனசு எனக்கு இடம் கொடுக்கல, அதனால நடத்தலன்றாங்க. அப்ப மாணவர்கள் கேட்டாங்க, ஹஸரத் மதரசால தண்ணி இருக்க, நீங்க குளிச்சுட்டு வரலாமே. மதரசால தண்ணி இருக்கிறது, நீங்க குளிச்சுட்டு பாடத்துக்கு வரலாமே. ஹஸரத் சொன்னாங்க, மதரசாவின் தண்ணி மதரசா மாணவர்களுக்கு வக்ஃப் செய்யப்பட்டது. மதரசாவின் தண்ணி மதரசா மாணவர்களுக்கு வக்ஃப் செய்யப்பட்டது. அவர்களின் பங்கீட்டில் நான் எடுத்துக்கொள்வது எனக்கு அது உரிமை இல்லை. எனவே நான் குளிக்காட்டாலும் பரவாயில்லை, இன்னைக்கு ஒரு நாள் இப்படி இருந்துடுறேன், வக்ஃபில் இருந்து நான் பயன்படுத்த அல்லாஹ் பயப்படுறேன்டாங்க. ஒரு இறைநேசரிடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் மண்டியிட்டு இருக்கின்றோம், அல்லாஹ்விற்கே இல்லா புகழும். மதரசாவுடைய பிரின்சிபால் யாரும் கேட்க முடியாது, ஆனால் ஈமானை உரமிட்டவர்கள், ஈமானுக்கு முன்னோடிகள், பொது சொத்து எப்படி கையாளப்பட வேண்டும் வழிமுறை வகுத்து கொடுத்தவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்னாங்க, மாணவர்களுக்கு அது வக்ஃப் செய்யப்பட்ட தண்ணி நான் குடிக்க முடியாதுன்றாங்க. வக்ஃப் யார் வேணாலும் எடுத்துக்கலாம், அது பொது சொத்தான எவன் கேட்க முடியும் என்கின்ற ஒரு பொது புத்தி இஸ்லாமிய சமுதாயத்தை இதுவரை ஆக்கிரமித்திருந்தது. உண்மையிலே அது மிகப்பெரிய தவறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரிக்கை செய்வார்கள், இன்ன ரிஜாலன் யதகவ்வலூன ஃபீ மாலில்லாஹ், இன்ன ரிஜாலன் யதகவ்வலூன ஃபீ மாலில்லாஹ். உலகில் சில மனிதர்கள் உண்டு, தனக்கு உரிமை இல்லாத அல்லாஹ்வுடைய பொருட்களில் தன் இஷ்டம் போல் விளையாடுகின்றார்கள். அதை எப்படிலாம் பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களுக்கு அது உரிமை இல்லை. சொன்ன நபிகள் பெருமானார் எச்சரிக்கையா சொன்னாங்க, அப்படி யார் பொது சொத்தில் பொது பங்கீட்டில் தனக்கு உரிமை இல்லாத ஒன்றில் தன் இஷ்டம் போல் எடுத்துக்கொள்வாரோ, நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஃபலஹுமுன் நார் யௌமல் கியாமா, நாளை கியாம நாளையில் அவருக்கு நரகம் மட்டுமே சொன்ன நபிகள் பெருமானார் சொல்லி தந்த ஹதீஸ். ஒரு பொது சொத்து தானே, யார் கேட்க முடியும்? ஒரு பள்ளியுடைய பொருள் தானே, யார் கேட்க முடியும் என்கின்ற ரீதியில் சமுதாயத்தின் புத்திகள், பொது புத்திகள் செல்லும் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் அது கொஞ்சம் நமது ஈமானை யோசித்து பார்க்க வேண்டிய இடம் அவைகள் எல்லாம். பொது சொத்து தான், வக்ஃப் அல்லாஹ்விற்காக, அமல்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி மட்டுமே பயன்படுத்த இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றதை தவிர, இது பொது இடம், பொது பள்ளி, பொது சொத்து, யாரையும் நீ கேட்க முடியாது, நான் எப்படியும் பயன்படுத்துவேன், மார்க்க அனுமதிக்கவே கிடையாது. எனவே வக்ஃப் பொது சொத்துக்கள் கையாளப்பட வேண்டிய முறைகள் மிகச் சரியாக, நெறிமுறைகள் மிக தெளிவாக வகுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம். சமுதாயத்தில் சில பேர் இன்னைக்கு தான் ரொம்ப அதிகமாக அக்கறையில் மாதிரி பேசுறாங்க. என்னமோ வக்ஃபை எதிர்த்து போராடுறீங்க, ஏன் போராடணும்? இதுவரைக்கும் வக்ஃபுடைய சொத்தை வச்சு யாருக்கு என்ன பயன் கிடைச்சது, யார் என்ன செஞ்சாங்க, அவங்களே தானே எடுத்துக்கிட்டாங்க என்பது போன்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவிடப்படுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு குடும்ப சொத்து, ஒரு அண்ணன் தம்பி சண்டை, அதுக்காக வேண்டி வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து இந்த சொத்தை எனக்கு பங்கு தான் எடுத்துட்டு போய் விட்டுருவோமா? நாம
ஒரு குடும்ப சொத்து அண்ணன் தம்பி சண்டை தீர்க்க முடியல, வெளியில உத்தரவு வர்றாரு, நீங்க ஏமா சண்டை போடுறீங்க, என்கிட்ட கொடுத்துருப்பா நான் விட்டுட்டு போயிருவோமா? வக்ஃபை இதுவரை சரியாக கையாளவில்லை, ஒத்துக்கொள்ள வேண்டும் தான். அது நம் உள் சார்ந்து பேசப்பட வேண்டிய விஷயங்கள். அதற்காக எவனோ வருவதும் இதில் உங்களுக்கு உரிமை இல்லை என நான் எடுத்துக்கொள்வதும், அதை இந்த சமுதாயம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதும் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத, ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம். அது வக்ஃபுடைய நிர்வாகம், வக்ஃபுடைய சட்டங்கள் அது இன்னைக்கு உருவாக்கப்பட்டதல்ல. கிட்டத்தட்ட 1954 வக்ஃபுக்கென ஒரு தனிப்பட்ட ஒரு நிர்வாகம் அமைக்கப்பட்டு சட்டம் இயற்றப்படுது. முதலாக காங்கிரசுடைய ஆட்சி அபுல் கலாம் ஆசாத் அவருடைய தலைமையில் 1954 தான் முதலாக வக்ஃப் போர்டு என்கிற ஒரு நிர்வாகமும் அதற்குண்டான சட்டங்களும் வகுக்கப்படுது. அந்த சட்டத்தில் நிறைய குறைகள் இருந்ததினால் 1959 54 முதல் சட்டம், 59 அடுத்த திருத்தம் கொண்டு வர்றாங்க. 59 இரண்டாம் திருத்தம் பெற்று அதிலும் பல குறைகள் இருந்ததினால் 1964 அடுத்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க, அடுத்த திருத்தத்தை. 1964 கொண்டு வரப்பட்டதும் பெருசா இல்லை, அதில் நிறைய குறைகள் இருந்ததினால் 1969 அடுத்த சட்டம் கொண்டு வர்றாங்க. இந்த 1969 கொண்டு வந்ததுதான் கிட்டத்தட்ட 26 வருஷம் நடைமுறையில் இருந்தது. 1969 கொண்டு வந்த சட்டம் தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் 26 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தது. இதிலும் பல குறைகள் இருந்தது என்ற குற்றச்சாட்டுகள் வந்ததினால் 1995 அடுத்த புதிய சட்டத்தை கொண்டு வர்றாங்க. 95 அடுத்த புதிய சட்டம் இயற்றப்படுது. இது கிட்டத்தட்ட 15 வருடங்கள். இறுதியாக காங்கிரசுடைய ஆட்சி மன்மோகன் சிங் அவருடைய தலைமையில் 2010 என்று பெயரிடப்பட்ட வக்ஃபுடைய புதிய சட்டமாக ஒரு புதிய குழு உருவாக்கப்படுது. கிட்டத்தட்ட 1954 இருந்து 2010 வரைக்கும் 7-8 முறைகள் வக்ஃபுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது, திருத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமியர்கள் உலகத்தில் எங்கேயும் எந்த ஒரு கொந்தளிப்பும் செய்யல, எங்கேயுமே எந்த ஒரு கொந்தளிப்பும் கிடையாது, எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் கடந்த வாரத்தில் ஏப்ரல் 4 உருவாக்கப்பட்ட புதிய திருத்த சட்டத்தில் நாடு ஏன் இவ்வளவு, முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு கொந்தளிக்க வேண்டும், நாடு ஏன் எவ்வளவு கலவரமாக மாற்றப்பட வேண்டும், காரணம் என்ன? திருத்தம் போலதான், அதாவது திருத்த சட்டத்தில் குற்றம் இருக்குன்னு சொன்னா உண்மையிலே கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 7-8 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் போராட இல்லை, யாரும் எதிர்க்க கூட இல்லை. இத்தனை திருத்தங்களை தாண்டி வந்த இந்த மசோதா இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தை இஸ்லாமியர்கள் ஏன் இவ்வளவு முழு முயற்சியோடு ஏன் எதிர்க்க வேண்டும்? அதாவது நமக்கு நல்லா தெரியும், பகல்ல யாரும் அவ்வளவு சீக்கிரம் திருட மாட்டா. நல்ல திருட இவங்க கரெக்டாக அசதியான நேரத்தில் நைட் நேரத்தில் திருடுவான். இந்த சட்டத்தை திருட்டு கூட்டம் அப்படித்தான் அமல்படுத்தி இருக்குது. மிட் நைட் 2 மணி ஏப்ரல் 4 சட்டம் மக்களவையில், ஏப்ரல் 5 மாநிலங்களவை. இத்தனைக்கும் பல்வேறு விதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கொஞ்சமேனும் மனசாட்சி இருக்கும் என்று சொன்னால் உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் தமிழகத்தினுடைய அத்தனை எம்பிக்கள் அவர்கள் வைத்த வாதங்கள் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமியர்கள் அல்லாமல், இஸ்லாமியர்களை கடந்து அவர்கள் வைத்த வாதங்கள் எல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் மனசுல ஒரு ஈர இருக்கும், இரக்கம் இருக்கும், யோசிக்கக்கூடிய ஒரு புத்தி இருக்கும் சொன்னா கொஞ்சமா யோசிச்சிருப்பான். அத்தனையும் கேட்டுவிட்டும் சட்டத்தை ஒரு கொடுங்கோல் அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கும் என்று சொன்னால் அதை விட கொடுமை. 4 மக்களவை, 5 மாநிலங்களவை, 5வது அதே நேரத்தில் கவர்னர் கையொப்பம் விட்டுறார்.
ஒரு சட்டம் வர கொண்டு வரப்பட்டிருக்குது, மக்கள்கிட்ட இவ்வளவு பெரிய கொந்தளிப்பா இருக்குது, கொஞ்சமாவது படிச்சு பார்க்க வேண்டாமா? அதுல என்ன இருக்கு, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? எதுவுமே இல்லாமல் நீட் இடத்துல கையெழுத்து போடுறது என்னங்க அது அர்த்தம்? நீட் இடத்துல கையெழுத்து போடுறது என்ன அர்த்தம்? அது தான் வைத்த அடிமை, அது தான் சொல்றதை செய்யணும், அவ்வளவுதான். உண்மையிலே கவர்னருக்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் அவருக்குண்டான முழு உரிமை சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் படிச்சாவது பார்த்திருக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை, அவ்வளவுதான். அது நாங்க எதை நீட்டுறோமோ, எங்க கையெழுத்து போடுறோமோ கையெழுத்து போடுற அவ்வளவுதான். படிக்கலாம் உரிமை இல்லை அங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ஒரு ரப்பர் ஸ்டாம்புடைய ஒரு பதவி அங்க. ஏன் இந்த சட்டத்தை இஸ்லாமியர்கள் எதிர்க்க வேண்டும், எதிர்க்கின்றார்கள்? அவங்க சொல்றாங்க முஸ்லிம்களுடைய நலனுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறோம். இதை நாம் எதிர்ப்பதற்குண்டான பல்வேறு காரணங்கள். பொதுவா வக்ஃப் ஷரியத் எந்த ரீதியில் அதை செலவிட வேண்டும் என்று வழிமுறை வகுத்திருக்கின்றதோ அந்த ரீதியில் தான் செலவிடணும். ஆனால் அந்த சட்டத்தை மாற்றி இருக்கிறாங்க. அரசு குறிப்பிடக்கூடிய எந்த வழிகளும் செலவிடலாம். நாம் எதிர்ப்பதற்குள்ள முதல் காரணம் வக்ஃப் ஷரியத்துடைய வழிமுறைகள் அல்ல, ஒன்றிய அரசு குறிப்பிடக்கூடிய எந்த வழிகளிலும் செலவிடலாம். இது நாம் எதிர்ப்பதற்குண்டான முதல் காரணி. அடுத்து, இந்த சட்டம் முஸ்லிம்களாகவே இருந்தாலும் எல்லோரும் நினைத்த பொழுது வக்ஃப் செய்ய முடியாதான். ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க புதுசா. ஒருவர் வக்ஃப் செய்ய வேண்டும் சொன்னா அவர் குறைந்தபட்சம் 5 வருடங்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்கணும். அவர் ஒருத்தர் இப்பதான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், வயசான ஹிதாயத்தை பெற்றாரு, திடீர்னு வக்ஃப் செய்ய நினைக்கிறாரு. இந்த சட்டம் சொல்லுது, ஒருவர் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் 5 வருடங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வக்ஃப் செய்ய முடியும், இல்லைன்னா வக்ஃப் செல்லாது. மூன்றாவது, அடுத்தவங்க சொல்றாங்க, ஒருவர் வாய்மொழியாக மட்டும் வக்ஃப் செய்தால் அது செல்லாதான். சுதந்திர காலம், அதுக்கு முந்தைய காலங்கள்லாம் நம் முன்னோர் அன்னைக்கெல்லாம் டிஜிட்டலா இருந்துச்சு எல்லாம். அன்னைக்கு அவங்க சொன்னதுல வாய்மொழியாக தான். ஆனா இன்னைக்கு கொண்டு வர்றாங்க ஒரு சட்டத்தை செத்து புதைச்சதுக்கு அப்புறம் தோண்டி எடுக்க சொல்றான். வக்ஃப் வாய்மொழியாக இருந்தால் செல்லாது, அது அரசு ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கணுமா. அது எப்படிங்க நீ முடியும்? அதே போல ஒரு சொத்து வக்ஃப் சொத்து என்பதை இதற்கு முந்தைய சட்டங்கள் வக்ஃபுடைய அதிகாரி முடிவு செஞ்சா போதும். ஆனா இன்னைக்கு இவங்க கொண்டு வந்திருக்க புதிய திருத்த சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு சொத்து வக்ஃபுடைய சொத்தா அது அரசாங்க சொத்தா முடிவு செய்யறது மாவட்ட கலெக்டர் முடிவு செய்வார். ஒரு சொத்துல பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு சிக்கந்தர்பா மலையை கடந்த மாதம் பிரச்சனை கிளப்பினாங்க, அஜ்மீர் தர்கா கிளப்பி இருக்கிறாங்க, காசியுடைய பள்ளியை பிரச்சனை கிளப்பி இருக்கிறாங்க, மதுராவுடைய பள்ளியை. காரணம் என்ன? தடயவியல் சொல்லுகின்றது கீழே கோயிலுடைய ஆதாரம் இருக்குது என்று. எனவே எங்களுக்கு தான் போராடி இருக்கிறாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா அரசாங்க சொத்தா எப்படி முடிவு செய்யணும்? முதலில் இருந்தது வக்ஃப் அதிகாரி முடிவு செய்வாங்க. இன்னைக்கு கொண்டு வராங்க வக்ஃப் முடிவு செய்யாது, அந்த மாவட்ட கலெக்டர் முடிவு செய்யணுமா? எத்தனை பள்ளிகள், எத்தனை மதரசாக்கள், எத்தனை கான்ஹா தர்காக்கள் கையை விட்டு போகும் என்று தெரியாது. அடுத்து நாம் எதிர்ப்பதற்குண்டான அடுத்து மிக முக்கிய காரணி, வக்ஃபுக்கென ஒரு நிர்வாகம், ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இன்றைய புதிய திருத்த சட்டம் சொல்லுது இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்றார் 2 பேர் உள்ள இருக்கலாமா. எங்க வக்ஃப குறித்து இஸ்லாமியர்களுக்கு முழுசா தெரியல, இதுல மாற்றாறு கொண்டு உள்ள வச்சு மக்களவை தெளிவாகவே கேட்டாங்க. அறநிலையத்துறைக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் செய்யப்படுது. அந்த கமிட்டியில இஸ்லாமியரை உள்ள கொண்டு வச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா கேட்டாங்க. பதில் கிடையாது.
அறிவு சார்ந்த எந்த பதிலும் கிடையாது. வக்ஃபு என்பது ஷரியத்திற்கு உட்பட்டது. அது முழுக்க முழுக்க ஷரியத்தின் ரீதியில் கையாளப்பட வேண்டும். ஷரியத் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு மாற்றாரை கொண்டு உள்ள புகுத்தி அது எப்படிங்க செல்லுபடியாகும்? அதே போல ஒரு வக்ஃபு நிலம், அந்த வக்ஃபு நிலத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, யாரால் கேஸ் போட்டான்னு சொன்னா அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படுது. அவங்க சொல்றாங்க 4 திருத்துண்டு, ஆனா உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் ஜமாஅத் உலமா சபை நம் தரப்பில் இருந்து மக்களவையில் இதில் விவாதங்கள் முழுமையாக விவாதிக்கப்பட வேண்டும், தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சட்ட வல்லுநர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இதுல என்னென்ன குறைபாடுகள் எடுத்து சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க உண்மையிலேயே வெளிப்படையாக அவங்க 4 திருத்தம் சொல்றாங்க, ஆனால் 4 அல்ல, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் செய்யப்படும் சொல்லி அந்த சட்ட வல்லுநர் நமக்கு எடுத்து சொல்றாங்க. வெளிப்படையாக அவங்க சொல்றது 4 திருத்தம் உண்டு, உண்மையிலே 4 அல்ல, 100க்கும் மேற்பட்ட திருத்தங்களை சட்டத்தில் செய்திருக்கிறாங்க. இப்படி எந்த ரீதியிலுமே இஸ்லாத்திற்கு இஸ்லாமியர்களை முழுமையாக வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த சட்டத்தை அவர்கள் ஏற்றி இருக்கின்றார்கள். காரணம், இஸ்லாமியருடைய சொத்து என்பது அபகரிக்கப்பட வேண்டும், இஸ்லாமியர்கள் ஒன்றுமில்லாமல் மீண்டும் ஆக்கப்பட வேண்டும், வரை பொருளாதாரம் நசுக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய முழுமையான திட்டம். எனவேதான் திருட்டுத்தனமாக என்னென்ன செயல்களை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து திருத்தம் என்ற பெயரில் அத்தனை விதமான போலிகள் ஒரு இஸ்லாமியுடைய சொத்தை இஸ்லாமியின் கரங்களில் இருந்து முழுமையாக அபகரிப்பதற்குண்டான அல்லாஹ் பாதுகாக்கணும். நம் தமிழகத்தை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் எதிர்த்து பேசுவதற்கு அனுமதி இருக்குது. ஆனால் மிருகங்கள் ஆளும் பூமியில் ஊபியில கடந்த வாரம் வக்ஃபு திருத்தத்திற்கு எதிராக போராடிய கிட்டத்தட்ட 300 பேரின் மீது 2 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்கிறாங்க. வக்ஃபுக்கு எதிராக போராடினவங்க வேற ஒன்றும் செய்யல, 300 பேருக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம். அதே ஊபியில கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் பயன்படுத்தி வந்த கபருஸ்தான் வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்பட்ட மறுநாளை இது எங்களுக்கு அடைச்சிட்டாங்க. முஸ்லிம்களின் கண்ணை கைகளை கொண்டு முஸ்லிம்களை குத்துவதற்குண்டான ஒரு வழிவகை தான் இந்த சட்டம் செய்கின்றது. எனவே கண்டிப்பா இஸ்லாமியர்கள் நம் முன்னோர்கள் நம்மை நம்பி அல்லாஹ்விற்கு அர்ப்பணித்தாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை குற்றவாளியாக்கி நம்மிடத்தில் தான் கேட்பான். மார்க்க நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது, மன் கத்தல தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீதுன். தன் பொருளாதாரம் தான், அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக நடுவழியில் இறங்கி போராடி அந்த போராட்டத்தில் ஒருவேளை நீங்கள் மாண்டு விட்டால், இறந்து விட்டால் உங்களுக்கு ஷஹீதின் நன்மை. இந்த வக்ஃபு திருத்தம் இன்ஷா அல்லாஹ் விவசாயிகள் எப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ, தன் உயிரை மதிக்காமல் தன் உயிரை பாரமாக கருதாமல் எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடினார்களோ, அதே உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் சமுதாயம் போராட்ட களங்களை காண வேண்டும். காரணம், நம்மை நம்பி நம் முன்னோர்கள் கொடுத்த வக்ஃபுகள் அவைகள் எல்லாம். இல்லையெனில் அல்லாஹின் முன்னால் இந்த சமுதாயம் குற்றவாளியாகத்தான் நிறுத்தப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வக்ஃபுடைய திருத்த சட்டத்தை நம் கண் முன்னாலேயே நாம் வாழும் காலங்களிலேயே அதை மீட்டெடுப்பதற்குண்டான வக்ஃப் மீண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு எழுச்சி பெறுவதற்குண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.